நீங்க பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான வெல்கம் டு சினிகிராம். இது அது இல்ல. ஆமா. ஹலோ மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டாப் 10 மலையாளம் மூவிஸ். ஆமாங்க, எனக்கு மலையாளம் தெரியாதுங்க, பேச தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நீ எந்த மதர் டங் மலையாளம். பெரும்பாலும் மலையாள படங்கள் நல்ல கண்டென்ட்டாக இருந்தாலும் சூப்பரான படங்களாக இருந்தாலும் பெரிய பேசு பொருளாலாம் இருந்ததான் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த 2024 நிறையா மலையாள படங்கள் எல்லாராலையும் இது சூப்பராக இருக்கப்போ இப்படி ஒரு மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் மலையாளங்களில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியெல்லாம் அடைஞ்சு. Malayalam cinema I think has the best writing today if I am envious of anyone I would say it is the Malayalam writers and actors. Always let me tell you. ஸோ அதில் இருக்கிற ஒரு சில படங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து தான் இன்றைக்கி நான் இந்த டாப் 10 லிஸ்ட்டு என்னோட கருத்தோடு வச்சு நான் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு கருத்துக்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த டாப் 10 மூவிஸை சொல்கிறேன். ஓகே, நம்மளோட லிஸ்ட்டில் 10வது இடத்துல இருக்கிற படம் தான் அடியோஸ் அமிகோஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு படங்க. சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளேவோட காமெடி கலந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஃபீல் குட் மூவியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த படம் நம்மளோட லிஸ்ட்டில் 10வது இடத்துல இருக்குது. நம்மளோட லிஸ்ட்டில் 9வது இடத்துல இருக்கிற படம் குருவாயூர் அம்பலநடையல். கரெக்ட் சார். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 6.6. கலகலப்பான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக வந்த அந்த படம் நம்மளோட லிஸ்ட்டில் 9வது இடத்துல இருக்கு. அடுத்ததா நம்மளோட லிஸ்ட்டில் 8வது இடத்துல இருக்கிற படம் மலையாள சினிமாவில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டைலிஷான படம் ரைஃபிள் கிளப். இதுக்கு IMDb ரேட்டிங் 7.1 கொடுத்துருக்காங்க. நம்மளோட லிஸ்ட்டில் இதுக்கு 8வது இடம் கொடுத்துருக்கோம். அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்டில் 7வது இடத்துல இருக்கிற படம் வாழா. இதுக்கு IMDb ரேட்டிங் 7.3 கொடுத்துருக்காங்க. இப்போவே இப்படி இருந்தா வளர்ந்தப்புறம் எப்படி இருப்பாங்க? ஒண்ணுங்களா இந்த ஜென்மத்தில் திருந்தவே மாட்டாங்க. அடுத்ததா நம்மளோட லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்கிற படம் தான் சூக்ஷமா தர்ஷினி. இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக நஸ்ரியாவும் பெசில் ஜோசஃபும் போயிருக்கும் போது அவங்களோட இன்டர்வியூல பார்க்கும்போது இந்த ஒரு படம் வந்து ஜாலியான ஒரு படமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது தான் தெரியுது பயங்கரமான ஒரு த்ரில்லர் எடுத்து வச்சிருக்கீங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்து. ஓகே, அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கிற படம் தான் பிருத்திவிராஜ் நடிப்பில் வெளியான கோட் லைஃப் ஆடு ஜீவிதம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.1 கொடுத்துருக்காங்க. இது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படங்க. அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்ல 4வது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு படம் சொல்லாங்க. அதுல ஒரு டைலாக் வரும் பாருங்க, அதேதான் அந்த படம் தான் ஆவேசம். நம்மளோட லிஸ்ட்ல 4வது இடத்தை பிடிச்சிருக்குங்க. ஆவேசம் இந்த படத்துக்கு IMDbல 7.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்மளோட லிஸ்ட்ல இந்த படத்துக்கு 4வது இடத்தை கொடுத்துருக்கோம். ഞാനിവിടെ ലോക്കൽ സപ്പോർട്ട് ഉണ്ടാക്കുകയും ചെയ്യും, അവന്മാരെ തിരിച്ചടിക്കുകയും ചെയ്യും. அடுத்ததா நம்மளோட லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கிற படம் தான் கிஷ்கிந்தா காண்டம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 8 கொடுத்துருக்காங்க. ഏത് ഡയറക്ഷനിലേക്ക് കൈവിറ്റുകൾ മൂവ് ചെയ്തതെന്ന് കാട്ടിനുള്ളിലല്ലേ സാർ, പ്രോപ്പറായ ഡയറക്ഷൻ അങ്ങനെ. கிஷ்கிந்தா காண்டம் இந்த ஒரு படம் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி எடுத்துட்டு ஸ்க்ரீன் பிளேல பயங்கரமாக காட்டி கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டை வச்சு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் படமாக கொடுத்த படம் தான் கிஷ்கிந்தா காண்டம். இந்த படத்துக்கு நம்மளோட லிஸ்ட்ல 3வது இடத்தை கொடுத்துருக்கோம். നമ്മളെല്ലാം ഒന്നതാണ് ഇരുന്നോ കാശ്മീർ. ഈ ആർമി ഓഫീസർ ആയിരുന്ന ഒരാൾക്ക് ഇതിന്റെ വള്ളിക്കെട്ടൊക്കെ അറിയാവുന്നതല്ലേ. அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்ல 2வது இடத்துக்கு 2 படங்கள் இடம் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த 2 படங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோவில் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டேன், இந்த வீடியோல பாருங்க. நம்மளோட லிஸ்ட்ல 2வது இடத்துல 2 படம் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுல முதல் படம் தான் பிரேமலு. இதுக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.8 കൊടുത്തിருக்காங்க. എനിക്ക് ഇതിനെ ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. നിന്റെ കൂടെ കുറച്ച് ടൈം സ്പെൻഡ് ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ടാണ് ട്രെയിനിലേക്കൊക്കെ ചാടിക്കയറി. இந்த படத்துல லவ், ஃப்ரெண்ட்ஷிப், பேச்சுலர் லைஃப் எல்லாத்தையும் கரெக்டான விதத்துல தேவையான அளவு போட்டு சூப்பரா சமைச்சு கொடுத்த ஒரு படம் தான் பிரேமலு. ടീച്ചറുടെ മോൻ എല്ലാം പഠിച്ചു.
പെണ്ണുങ്ങളെ വളക്കാൻ ഒഴിച്ച്. அடுத்ததான் 2வது இடத்துக்கு இன்னொரு படம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ இந்த ஒரு படம் ஒரு சூப்பரான ஒரு படம். இந்த ஒரு படத்தை நிறைய பேர் கவனிக்காமல் விட்டுருப்பீங்க. இப்போ நான் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. பார்க்காதவங்க பார்த்துருங்க. சோனி லெவலில் இருக்கு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.6 கொடுத்துருக்காங்க. படத்து பேரையே சொல்லியப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா சர்ப்ரைஸ். 1 2 3 கிளாப். அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டு. வருஷங்களுக்கு சேஷம், அதாவது இதோட மீனிங் சில வருடங்களுக்கு பிறகு. ஸோ அந்த படத்துக்கு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ஞாபகங்கள், அதுதான் இந்த ஒரு படம்னு சொல்லலாம். அந்த ஞாபகங்களை அழகாக நம்ம எல்லாத்துக்கும் ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த படம் பாருங்க, நிச்சயமாக நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஃபீல் குட் ஃபீலிங்கை கண்டிப்பாக தரும். இந்த படம் சோனி லெவலில் இருக்கு. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்க படம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு டைலாகுங்க, இந்த ஒரு டைலாகே போதும் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அவங்க எவ்வளோ ப்ரைஸ் பண்ணி காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது. இதுக்கு IMDb ரேட்டிங் 8.2 கொடுத்துருக்காங்க. ஓகே மக்களே, இந்த டாப் 10 மலையாள மூவிஸ்ல உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா அதை நீங்க எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லலாம். ஸோ அடுத்த இன்னொரு வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். என் பேர் அருண் தான். ஸோ கடைசியாக சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க.